இல்லைம்மா, நீங்கள் சொன்னீங்களா அது இறக்கும் தருவாயில்ன்றது கிடையாதும்மா. உடம்பு சரியில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களே, அப்போ பிள்ளையோ மனைவியோ அவர் தலைமாட்டாண்ட உட்காந்துக்கிட்டு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுது நெஞ்சில் மயங்காதான் தாழ்வாழ்க சொல்லிக்கிட்டே அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தாலே அவர் உள்வாங்கிக்கிட்டே இருப்பார். ஏன்னா வேறு சிந்தனையே கிடையாது. அந்த நேரத்தில் அவருக்கு எந்த சிந்தனையும் இருக்காது. எவ்வளோ வலி இருந்தாலும் கூட அவருக்கு எந்த சிந்தனை இருக்கா, எந்த வழி இருக்கா. இப்போ அந்த இரக்கம் தருவையில் யாரும் கத்தவே மாட்டாங்க. அப்படியே இப்போ கண் அப்படியே மேலே அப்படியே நிற்கும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணார், அந்த 15 வயசு அந்த வாலிப பருவத்திலேருந்து அங்கே ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு அப்படியே மேலே பார்க்குறாருன்னா எங்கேயோ பார்க்குறாரு நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க. அவரோட படத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, சைலண்ட்டாக விட்டுறணும். அப்போ என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. 15 வயசில் என்ன பண்ணார், 16 வயசில் என்ன எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாடலை நீங்கள் ஓதிக்கிட்டு இருக்கும்போதும் அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதும் இது ரெண்டும் எங்கே மேட்ச் ஆகுதோ அங்கே போய்டும் அவருக்கு உயிர். அதனால தான் அங்கே பாடுறது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்தில் தான் இந்த பாடல் மேட்ச் ஆகும். கோயிலுக்கு போயிருப்பார், திருவாசகம் பாடிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் இங்கே அவங்க பொண்டாட்டி பாடிக்கிட்டு இருக்குது, அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வாழ்க்கை அப்படியே உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது, ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்கா. இதுவும் அதுவும் மேட்ச் ஆகும்போது அப்படியே போயிடுவார். அதே நினைவில் அவருக்கு அடுத்த பிறவிக்கு போயிடும். அப்போ அந்த பிறவி எப்படி போயிடும் அந்த இதில்னா, இது இந்த உள் வாங்கிடுச்சு இல்லையா, இது எது உள் வாங்குது? இப்போ நீங்கள் பாடினீங்களே திருவாசகம், அதை எது உள் வாங்கியிருக்கு? உடல் விழுந்துருச்சு. அது உள்வாங்கினது எது? இறை சிந்தனை தனியாக எங்கம்மா இருக்கு? உடல் எடுக்கிறதுக்கு எதுமா போகுது? ஆன்மா போகுது இல்லையா. ஆன்மாலே பதிவாகாது. ஆன்மான்றது எதில் இருக்குன்னா, ஸ்தூல உடல் இது விழுந்துடுச்சு, சூட்சும உடல்னு ஒன்று இருக்குது. இந்த சூட்சும உடலில் தான் அது பதிவாகும். அதில் தான் நீ என்னென்ன செய்தியோ அத்தனையும் அதில் பதிவாகிருக்கும். அதுதான் போய் பருவுடலை தேடி கொண்டு வரும். புரியுதா? இந்த பருவுடலை தேடி கொண்டு வரக்கூடிய உடலே அந்த சூட்சும உடல், அதில் எல்லாம் பதிவாகிருக்கும். அப்போ இந்த பதிவுகளின் தாக்கத்தால் என்ன உடல் எடுக்கும் அப்படின்னா, அந்த பக்தி மார்க்கத்தில் போகக்கூடிய அளவுக்கு பக்தியாக செய்யக்கூடிய அப்பா அம்மா கருவில் போய் அது போகிறோம். அப்படி உடல் எடுக்கும். ஒரு அக்ரகாரத்தில் போய் உடல் எடுக்கும். பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஞானிகள், ஒரு யோகி ஞானி தவசீலர்கள், அது மாதிரி போயிட்டு அந்த பிறவியை எடுக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த பிறவி எப்படி இருக்கும்னா, கொள்ளை களவு இது மாதிரி போயிடும். ஏன் அப்படி போகுது அப்படின்னா, உடல் இல்லாமல் அதால் இயங்க முடியாது. ஒரு ஆன்மா, அதாவது பருவுடல் விழுந்துருச்சு, சூட்சும உடல் இருக்குது. சூட்சும உடலில் தான் ஆன்மா சுற்றுது, இங்கேயும் அங்கேயும் சுற்றுது, அல்லாடுது, ஆடுது, ஓடுது, வீட்டை பார்க்குது. ரொம்ப பாசமான மனைவி, மக்கள், பிள்ளைங்க, வாழ்ந்த வீடு, இருந்த இடம், அவங்க பணம் ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் குத்துந்தான், அந்த கடங்காரன் வேற போயின்னு இருக்கிறான் அன்னத்துக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆன்மா துடிக்குது. அவனை கழுத்தை பூச்சி சட்டையை பூச்சி துட்டு வாங்கணும்னு நினைக்குது. வாங்க முடியலையே, உடல் இல்லையே, உடல் இல்லை, கடங்காரன் போகிறான், ஏமாற்றிட்டான், வட்டி கூட கொடுக்கல இன்னும். அப்போது அவனை அடித்து அவனை துட்டு வாங்கணும்னு நினைக்குது, முடியல. இந்த பரு உடல் போயிடுச்சே, இல்லை. அப்போ சூட்சம உடலால் எதையுமே செய்ய முடியல, ஆடுது, ஓடுது, சுற்றுது, முடியல. ரெண்டாவது விஷயம், சரி இப்படியே போயினா என்ன பண்ணுறதுன்னு சுற்றி கடைசியாக என்ன பண்ணுது, ஏதோ ஒரு உடல் வேணும். ஏன்னா அந்த கடைசி இச்சைன்னு ஒன்று இருக்குது. கடைசியாக என்ன இச்சையில் இந்த உடல் விழுதோ அதுதான் உடலில் அந்த சூட்சம உடலில் பதிஞ்சிடும். அதுதான் பிறவிக்கு வித்து, அடுத்த பிறவிக்கான விதையே அதுதான். அப்போது அதுக்கான விதையை அது வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்குது. அதுக்கான விதையை அது பதிஞ்சிடுச்சு அங்கே. அதுக்கான விதையை தான் அது தேடி எடுக்கும். அந்த விதையை தான் முளைக்கும். அது கடைசியாக நீ எது மேலே, சில நேரங்களில் பணத்தாசை, ரொம்ப பொண்ணும் பொருளும் அதுலேயே ஆசைப்பட்டுன்னு இருக்கிறவங்க, ஆமாம்,
ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்க அவங்க உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அதுலேயே மைண்ட் செட் இருந்து அதுலேயே இறந்துட்டாங்கண்ணா. எனக்கு இப்போது 5 சவரம் அவன்கிட்ட குத்துந்தான், வாங்கினுவா உயிர் போகுது எனக்கு, அது கல்யாணத்துக்கு போகணுன்னு கேட்டு வாங்கின்னு போனான், அவன் வாங்காடாத்தான்னுவான், புள்ள போய் வாங்கின்னு வருவான், இதை கையில் வாங்குவான் போடுவான். அப்போ அந்த நகையிலேயே போயிடுச்சு அவன் உயிர். ஆமாம், போயிடுச்சு இல்லையா? அப்போது அடுத்த இந்த சூட்சும உடலில் பதிவானது என்னடான்னா ஒரு நகை கடைக்காரனை தான் தேடுவான் அவன். ஆமாம், ஜிஆர்டி ஓனரை தேடலாமா, மங்கள் ஓனர் தேடலாம், இப்படி அதில் தான். இப்போ கடைசியாக எதுவாக நினைக்கிறையோ அதுவாக ஆகிறாய். இதுதான் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாயினார் கீதையில். அப்போ என்ன அர்த்தம்னா நீ நகையே நினச்சி உயிர் போனால் கண்டிப்பாக நீ ஜிஆர்டி ஓனருக்கு தான் போய் பிறப்ப. ஏன்னா அவங்க இன்றைக்கி பெரிய தங்க வியாபாரி, இன்னும் நிறைய தங்க வியாபாரிகள் அதை விட பெரிய தங்க வியாபாரி தான். உன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி நீ அங்கே போய் பிறந்துடுவ. அதே மாதிரி ஒரு கல்விமான், இப்போது பகத்சிங் ஜெயிலில் போட்டாங்க, நாட்டுக்காக போராடக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராளி. அவரை ஜெயிலில் போட்டாங்க. தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு நேரம் காலால் குறிச்சியாச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கிறார், முக்கியமான புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தட்டி நைட்டு 11 மணிக்கு கதவை தட்டி சொல்கிறாங்க, பா நாளைக்கு 4 மணிக்கு விடிய காலம் 4 மணிக்கு உனக்கு தூக்குப்பா அப்படின்னு இவருக்கு நினைவு கூட்டுறாங்க. அப்படியா ஐயா, ஒரு வேண்டுகோள் என்ன, நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே படித்து முடிச்சிருவேன், சப்போஸ் முடியாமல் போனால் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஐயா அப்படின்வார். அவன் ஜெயிலர் ஒரு மாதிரி, ஐயோ 4 மணிக்கு தூக்கில் போட, நீ படித்து முடிச்சுட்டு மட்டும் என்னடா பண்ண போகிறேன்னுவார். உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நான் இதை முடித்தேன்னா அடுத்த பிறவி எடுக்குமா நான் அதுவாக ஆகிடுவேன்டா. அதுதான் இப்போ படித்தான்னா அவனை பைத்தியமா, அவனுக்கு சாக தான் போகிறோம், ஆனால் இதை முடிச்சுட்டு சாகணும், இதை முடிச்சுட்டு செத்தா அதுவாக நான் ஆகிடுவேன். அந்த வைராக்கியம். அரை மணி நேரமோ 1/4 மணி, நான் மேக்ஸிமம் அதுக்குள்ளே முடிச்சிருவேன். முடியலன்னா தயவுசெய்து எனக்கு அந்த அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ டைம் வாங்கி கொடுப்பா, அப்புறம் தூக்கில் போட்டுருங்க. அப்போ என்ன அர்த்தம்னா கடைசியாக என்ன நினைக்கிறோமோ அதுவாக நமக்கு நடந்துடும். இதுதான் இது அதாவது பட்டவர்த்தனமான உண்மை. இது ரகசியம்னு கூட சொல்ல முடியாது, இது ரகசியமே கிடையாது, இதுதான் உண்மை. ஒவ்வொருத்தரும் அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா இறைவன் மேலேயே நினைப்ப வைங்க, மனசெல்லாம் இறைவன் மேலே வைங்க, நன்றியை யாரும் மறந்துடாதீங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றுன்னாரு வள்ளுவர். ஆனால் நன்றி தான் அன்றைக்கே மறந்துடுறான், மற்றதெல்லாம் பல கால ஞாபகம் வச்சுன்னு இருந்து எப்படா பழிவாங்களான்னு பார்ப்பான். நன்றி அப்பயே மறந்துடுறான். என்ன பண்ணுறது, இது கலியுகம். இந்த யுகத்தில் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஆமாம், வேறு வழி இல்லை. அப்போ நம்ம என்ன அதுக்காக சரி இந்த கலியுகத்தில் எல்லாம் நன்றி மறந்துடுறாங்க, அதனால் நம்ம யாருக்கும் நல்லதே செய்யக்கூடாது, வரவனெல்லாம் உதைக்கலாமா, அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா முறையாக இறைவன் என்ன வகுத்து வச்ச அதில் நீ நில்லு. மற்றவன் நிற்கிறான் நிற்கல, மற்றவனை நீ பார்க்காத, உன்னை பாரு. ஐயா சொல்லுவார், இங்கே வரவங்களெல்லாம் சும்மா பேசிக்கிட்டே இருப்பார், திடீர்னு ஒருத்தர் வருவார் வெளியேந்து அப்படி பார்த்துட்டே இருப்பார், என்னப்பா எங்கே வந்த, யார் என்ன விஷயம் அப்படின்னாரு. ஐயா உங்களை தான் ஏன் பார்க்க வந்தேன். பாருப்பா என்னை பார்க்க வந்தார் அவர். எங்கேருந்து வர நீ? தர்மபுரி. ஏன்யா என்னை பார்க்கறதுக்கு தர்மபுரியிலேருந்து வந்துங்கிறாராம் இவர். எப்படி இருக்குது பாருங்க, உன்னை பாரு, ஏன்னா என்னை பார்க்குறாராம் இவர். நீ உன்னை பார்த்தீங்கன்னா உருப்படுவ, என்னை பார்த்தீங்கன்னா கெட்டு போடுவ, எது உன நீ முடிவு பண்ணிக்க. உக்கார் சாட்டியா, இதான் ஐயாவோட உன்னப்பார். ஆமாம், தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேனார் வள்ளலார். இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை சில பேர். ஏமா யார் மாதிரியும் யாருமே வர முடியாதுமா. ஆமாம், யார் மாதிரியும் யாருமே வர முடியாது. அப்படி ஐயா மாதிரி வரணும்னு நினச்சா அதை விட முட்டாள் வேற எவனும் இருக்க முடியாது, அதை விட முட்டாள் வேற எவனும் இருக்க முடியாது. ஆமாம் ஆமாம், அதனால் அவர் தான், அவர் மாதிரி வரணுன்றது அது இல்லை, அப்படி நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்குமா.
இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விஷயத்த செய்வோம். அதனால் அவர் மாதிரியே நான் செய்யணும் ஆசைப்படுறது தவறு. அப்படி செய்வோமானாலும் அது முடியாது. இப்போது கண்ணு சாதாரணமாக கண்ணு எடுத்துக்கினா ஒரே மாதிரி யார் கண்ணும் இருக்காது. என் கண்ணு மாதிரி உலகத்தில் யார் கண்ணும் இருக்காது. இந்த கை ரேகை எடுத்துக்கினா 1000 கையெழுத்து நீ மாற்றி மாற்றி போடலாம். இந்த ரேகையை வச்சுட்டேன்னா அதுக்கு தான் பத்திரப்பதிவுலலாம் முதல்ல ரேகையை வைக்க சொல்லுவாங்க. நான் எம்ஏ பிஎல் பிஹெச்டி பாரட்டில் எல்லாம் படிச்சிருக்கிறேன்பா, கையெழுத்து தான் போடுவேன்னா எல்லாம் இருக்கட்டும் குப்பையில் போடு, கையெழுத்த கை நாட்டை முதல்ல இங்கே போடுன்னுவான். உன் பாரட்டில் வந்து குப்பையில் போடியா, கை நாட்டை இங்கே போடியான்னுவான் பத்திரத்தில். காரணம் என்னன்னா இதை மாற்றவே முடியாது. உலகத்தில் ஒருத்தருக்கும் இது மாதிரி இருக்காது. அப்போ இந்த கை நாட்டு யாருதுன்னா இன்னாருது அப்படின்ற அளவுக்கு அப்படி இருக்கும். அப்போது என்ன அர்த்தம்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதுதான் சரி. இருக்கணும்னு முயற்சி பண்ணுறது முட்டாள்தனம். ஆமாம், நிறைய விஷயங்களை அம்மா ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார். ஒரு 3 நாள் முன்னாடி வந்தார். ஆமாம், ஐயா நான் வந்து ஐயாவோட இந்த வீடியோவை பார்க்காம எனக்கு தூக்கமே வராது. நான் டெய்லியும் நாங்கள் அது கூட அவர் வந்த உடனே ஆமாம் அதை கனெக்ட் பண்ணிட்டாருன்னா எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துட்டு தான் அடுத்து சாப்பிடவே போவாங்க. காலையில் எழுந்த உடனே ஐயாவோட ஸ்பீச்சை வச்சு ஐயாவோட படத்துக்கு பூஜையை போட்டு மாலையை போட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி தீபாவளி காமிச்சிட்டு தான் சாப்பிடவே போவேன். அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸை கிளம்புவேன். அடுத்த வேலையை அப்புறம் தான் பார்ப்பேன்றார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் மேலே எவ்வளோ ஃபெய்த்து. காரணம் என்னன்னா என்ன இருக்கோ அதை சொல்லுவார். நீ வருத்தப்படுறியோ அவரை திட்டின்னு போ, நீ அவரை திட்டின்னு கூட வெளியே போயினாரு மனுஷனா இருந்தாலும் என்ன நான் பா வரணும்னு வராங்க. என்னப்பா வந்துக்கிற கேட்பாரு. இல்லை யா இப்படி பேச இப்படி இதுக்காக வந்தேன். அதெல்லாம் நீ சரி போட்டு வர, கிளம்பு போ நீ எல்லாம் சரி. இவ்வளோ ஆசையை வச்சுக்கின்னு வாரின்னு வர, அந்த வேலை செய்யறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, மறுபடியும் வேறு வேலை, இதில் சம்பளம் அதிகம் தானே இதுக்கு வந்த, அவ்வளோ துடு சம்பாதிக்க அதை தானே இங்கே வந்து ஒன்று அண்ணாக்கு அவர் கூட அறுத்துருவோம், இங்கே கிளம்பு நீ இங்கே சரிப்பட்டு வர மாட்டேன்னுவார். அவன் என்ன பண்ணுவான், இவ்வளோ பேர் மத்தியில் அவன் திட்டினே போவான். நான் மனுஷனா இவர் அப்படியே ஏதோ பேசினா போயிடுவான். ஆனால் அவரை நாங்கள் கூட கேட்போம். அப்படி வந்தாருன்னா ஏமா இது மாதிரி சமாஜம் இத்தனை பேர் மத்தியில் ஒரு மாதிரி முகம்லாம் வாடி போச்சுன்னா போட்டோமேப்பா நானும் வர சொன்னேன். அவன் எண்ணம் சரியில்லை. அவன் இங்கே வந்து இருக்கிற மொத்த பேருக்கு கெடுத்துருவான். இங்கே எதுவும் வானான்னு வந்து உக்காந்துங்கிறாங்க எல்லாரும். அவன் மொத்தம் ஓணுன்னு வந்துங்கிறான். அவனை உள்ளே விட்டா இவங்களெல்லாம் கெடுத்து குடிச்சா ஆகிறதுக்கா? அதுக்கு தான் தெத்தி விட்டேன் ஓடுறான்னு. அதுதான் அவரோட தெளிவு. அது அவருக்கு அப்படியே சொல்லிடுவார். அவன் வருத்தப்பட்டுப்பான். திட்டின்னு கூட போட்டவன் எனக்கு என்னப்பா ஆக போகுது? அவன் ஊரெலாம் திட்டின்னு போட்டான், நம்மளுக்கு என்ன ஆக போகுது? இருக்கிறத சொல்ல முடியும். அவனுக்கு கிட்டே கூட போயிட்டான பாரு, மொத்த பேரே கெடுத்துருவான்ப்பா. அவன் மூஞ்சி 10 தெருலாம் உனக்குன்னுவார். என்ன பண்ணுறது? பளிச்சுன்னு சொல்லிடுவார். யார் வருத்தப்படல சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது பேசலாமா, அதெல்லாம் அவர் சிந்திக்கவே மாட்டார். ஆமாம், சொன்னா அவருக்கு தெரியும். எல்லாரையும் திட்டுது அவர்னா பைத்தியமா? ஆமாம், திட்ட வேண்டியவங்கள கண்டிப்பாக திட்டுவார். நீ எப்படியாவது நினச்சிட்டு போ. இது ஐயா வாங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க ஐயா கிட்ட பாடம் வாங்கிட்டாங்க. உபதேசம் வாங்கிட்டு போய் செய்துட்டு இருந்தாங்க. பாடம் செய்துட்டு வந்தாங்க. என்னம்மா பாடம்லாம் சிறப்பாக போச்சாம்மாண்ணா? காலெலாம் ஒரே வலி ஐயான்னு. சரிம்மா ஒரு 1 hour சாப்பிட்டுட்டு திரும்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, மறுபடியும் போய் பண்ணம்மா. சரின்னு அப்புறம் மறுபடியும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் போய் மறுபடியும் பண்ண உடனே இப்போ பரவாயில்லையாம்மா? ஆனால் கண்ணில் தண்ணியாக ஊற்றுது ஐயா. டிக்கெட் எப்போ போட்டுக்கிற? ரிட்டன் டிக்கெட்டு என்னாரு? ஐயா 2 நாள் மாத்திரமா, இன்றைக்கே நீ கிளம்பிடு. நீ இன்னத்துக்கு இங்கே வந்த? சும்மா அமெரிக்காவிலேருந்து இங்கே கால் வலிக்குது, கண்ணில் தண்ணி ஊற்றுது. ஏமா இதெல்லாம் வரதான் செய்யும். எதுக்கு வந்த நீ?
பாடம் வேணும்னு வந்தேன், பாடம் கொடுத்தோம், போய் பண்ணுமான்றோம். கால் வலிக்க தான் செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஒரு நாள் வலிக்கும், 2 நாள் வலிக்கும், கண்ணில் 2 நாளைக்கு தண்ணி ஊற்றும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். நீ வரும்போதெல்லாம் தேய்ச்சா கால் வலிக்குது, கண்ணில் தண்ணி எதுவுமே வராத உனக்கு நேரம் ஞானம் அப்படியே வாயில் எடுத்து ஊட்டிடுவாங்களா அவனுக்கு? போமா ஃப்ளைட்டை பிடிமா, அடுத்த ஃப்ளைட்டு எப்போன்னு பாரு. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இல்லை இல்லை, அதான் ஐயா அப்படி அது மாதிரி ஆளுக்கு அப்படி சொல்ல மாட்டார். அப்படியாப்பா அந்த எருமாடு கொத்தா கணமூடின்னு பார்த்துங்க தியானத்தில் இருக்குதா அதுன்னுவார். அதுவும் நீயும் ஒன்று தானேப்பா போப்பான்றார். அது எப்படி சொல்லணுமா? அது அவர் தான் சொல்ல வரும். அவர் சொல்லும்போது அது நறுக்குன்னு இருக்கும், நமக்கு அது சொல்ல வரல. அது அவர் சொன்னால் சரியாக இருக்கும். அது மாதிரி சொல்லுவார். நான் வந்து தண்ணியிலேயே மிதக்கிறேன், நான் 1 மாதம் பயிற்சி எடுத்தேன், இப்போ தண்ணியிலேயே மிதக்கிறேன். மாடு கூட மிதந்துக்குன்னு தான்ப்பா இருக்குது தண்ணியில். எருமாடுக்குதா 4 மாடு அவுத்து விட்டா போட்டு மிதம் கிடக்கும். அது எங்கேயும் போய் பயிற்சியெல்லாம் எடுக்கல. இதுக்கு நீ எவ்வளோ செலவு பண்ண? 5000 10,000. ஏன்பா அவனுக்கு அந்த மாட்டு கூட கொஞ்ச நாள் இருந்தேன்னா உனக்கு வந்துடும்ப்பா. அதெல்லாம் நானே போ இப்படி தான் இருக்கிறாங்கப்பா நாட்டில்ன்றார். அவன் வந்துப்பான், அவன் ஏதோ பெருசாக சாதிச்சா மாதிரி இங்கே சொல்லிடுவான், மாட்டிப்பான். மாட்டிக்கின்னு எல்லாரும் மத்தியிலே இதை அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் மூஞ்சியை சுண்டக போகக்கூட முடியாது. இங்கேயே உட்காந்து எல்லாரும் மூச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார். போனாலும் எல்லாரும் அவரை திரும்பி பார்ப்பாங்கள, இங்கேயே உட்காந்துக்குவார். ஐயோ அசிங்கப்பட்டா இருந்தாலே நமக்கு ஒரு சுருக்கணும். அவர் அதை பற்றி ஒரே ஒரு % கூட நினைக்குமா, சொல்லுப்பா அடுத்தது சொல்லுப்பா, உருப்படுறதை ஏதாவது கேளுங்க சொல்லுங்க அப்படின்னுடுவார். அந்த மாதிரி கேரக்டர் அது அவரோட இது. நமக்கு அது வேணாம், அது வராது, நம்மளுக்கு வராததை பூச்சி. ஏதாவது 8000 குருடனுக்கு கண்ணு வேணும், ஆனால் அதுக்காக வந்து எட்டி பார்க்குறான். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி எட்டி பார்த்தோம், அந்த கொம்புத்தேன் நமக்கு கிடைக்கல. சீச்சி இந்த தேன் புளிக்கான்னு போயிடுவானா அவன். தேன் புளிக்குமா? தேன் இன்றைக்கி தான் செய்யும். இவனுக்கு எட்டலை, புளிக்கான்னு போயிடுறான். வாங்க சரி ரைட் வாங்க சாப்பிட்டு போங்க. அது மாதிரி நமக்கு வந்து அது எட்டாது, அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது ஐயாவோட இது, அது அவருக்கு மட்டும்தான். நம்ம அதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில் சிவவாக்கியார் ஒரு பாடலையும் அந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் உடைச்சி எறிஞ்சார். கோவிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் உனக்குள்ள இது எல்லாமே இருக்குது, ஏன்டா கோயிலை போய் சுற்றுற? சிவவாக்கியார் மாதிரி ஒரு மிகப்பெரிய புரட்சி ஞானி வந்து யாருமே கிடையாது. எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு உடைச்சவர். அந்த வழியில் அந்த வகையில் ஐயா வந்து மூட நம்பிக்கைகளெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சார். ஒரு விஷயம், ஐயாவுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணோம், ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஐயா இது மாதிரி ஜோசியம் பார்த்தையா, ஜாதகம் பார்த்தேன். என்னப்பா வயசெல்லாம் உனக்கு சொல்லியிருப்பாங்களேப்பா, இன்னும் எத்தனை வருஷம்ப்பா? இன்னும் 20 வருஷம் நல்லா தீர்க்காயுசுன்னு சொல்லிட்டார் ஐயான்னுவார். சொன்னவர் இருக்கிறாரான்னுவார். ஆமாய்யா அவர் செத்து போட்டாரா? அடாப்பா, அவர் சொன்னதை நம்பின்னு வந்துக்கிறியா, உனக்கு இருக்குமா? ஏண்டா இதெல்லாம் ஒரு பாவீங்களா, போங்கடாப்பா அப்படின்னுடுவார். அது மாதிரி சொல்கிறவன் 1000 சொல்லுவான். ஆனால் நீ என்ன எடுத்துக்கணும், என்ன நீ இத்தனை வருஷம் இருந்து என்ன பண்ண போகிற? அதாவது நாளைன்றது இந்த பாடலில் சொல்லுவாங்க, நாளை நம்மனின் நாள். நம்மன்னா யமதர்மன். நாளை நம்மனின் நாள், இன்று உன்னாள், இப்போ உன்னாள். ஆமாம், இப்போ இருக்க கையில் அது மட்டும்தான் உனக்கு சொந்தமானது. நாளைக்குன்னு சொன்னேன்னா அது உந்து இல்லை, யமனுடைய நாள் அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செய், அப்பப்போ என்ன முடியுமோ அதை செய்துரு, நாளைக்குன்னு தள்ளி போடாத. இதுதான் வந்து நமக்கு ஞானிகள் புரிய வச்ச மிகப்பெரிய மந்திரம். ஆனால் என்ன புரிஞ்சாலும் கூட நம்ம அந்த வகையில் முயற்சியும் பண்ணுறதில்ல. ஞான தீட்சை, நயன தீட்சை, நிர்வாண தீட்சை அப்படி இருக்குது. இந்த நிர்வாண தீட்சைன்னு அது என்னன்னா, அந்த தீட்சை வாங்கினா மட்டும்தான் சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணவே முடியும்.
மற்றவங்க யாரும் வந்து சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணாங்கன்னா தெரியாமல் யாரோ பண்ணிகிட்டு இருக்கலாமே தவிர, ஆனால் ஒரு சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணணும்னா இந்த நிர்வாண தீட்சை வாங்கியிருக்கணும், உத்ராட்சம் கட்டியிருக்கணும். அதுவும் உத்ராட்சம் எத்தனை இடத்துல கட்டணும் தெரியுமா? அது தெரியாது. ரெண்டு கையிலையும் இருக்கணும் உத்ராட்சம். இங்கே இருக்கணும், தொண்டையில், விசுத்தியில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது நிறைய கணக்கு இருக்குது. இப்படியெல்லாம் உத்ராட்சம் கட்டணும். அவர் மட்டும்தான் சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய தகுதியான நபர். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஏன்னா அந்த இதில் நம்ம தலையிட வேண்டியதில்லை, நமக்கு அது தேவையும் இல்லை. ஏன்னா வெளியே விஷயங்கள் நமக்கு அவசியம் இல்லை. நம்ம உள்ளுக்குள்ளே இதை பற்றி பேசலாம். அப்போ உள்ளுக்குள்ளே வந்து சிவலிங்கம் எங்கே இருக்குது நமக்கு யாருக்காவது தெரியுமா? சிவலிங்கம் என்னம்மா? ஜீவன் சிவலிங்கம். அது ஓகே. அந்த ஜீவன்றது எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது? சகஸ்ராரத்தில் ஒரு ஜானுக்கு மேலே சிவலிங்கம் இருக்குது. அதுவும் வந்து இது புரிஞ்சவங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஒரு ஜான் மேலே, சகஸ்ராரத்திலேருந்து ஒரு ஜான் மேலே அந்த சிவலிங்கம் இருக்குது. அந்த லிங்கம்தான் மின்காந்த அலையை நமக்கு இழுத்து கொடுக்கக்கூடிய ரிசீவர். ஜீவகாந்த அலை அதை உள்வாங்கும். இந்த ஜீவன் வாழணும்னு சொன்னால் அங்கே மின்காந்த அலையை அது கொடுத்துக்கிட்டு இருக்கணும். கொடுத்தாதான் இந்த ஜீவன் இந்த உடலுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும், வாழ முடியும். இல்லைன்னா இந்த உடல் விழுந்துடும். எல்லாம் திடீர்னு செத்து போகிறாங்களா? ஏன் செத்து போகிறாங்க? ரிசீவர் வேலை செய்யலைன்னா செத்து போயிடுவான். உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் நல்லாவே இருக்கு, திடீர்னு செத்து போகிறான். ஹார்ட் அட்டாக்குன்றாங்க. ஏன் ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு? ஓடிக்கிட்டு இருந்த ஹார்ட் ஏன் திடீர்னு அட்டாக் ஆகுது? ரிசீவர் உள் வாங்கி கொடுக்கல, கட் ஆகிடுச்சு. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட உடனே போட்டார், அதான் மோளம் அடிக்கிறாங்க திடீர்னு. அப்போது என்ன அர்த்தம்னா, ரிசீவர் வந்து உள்ளே வாங்கிறதுக்கு முடியல, ஜீவகாந்த அலை இல்லை. அப்போது மின்காந்த அலை செயல்படலை. அப்போ இந்த ஜீவகாந்த அலை இல்லைன்னா ஏன் இல்லாமல் போச்சு, என்ன காரணம்? இதுதான் நம்ம இங்கே கொஞ்சம் டீப்பாக போகணும். அப்படி டீப்பாக சிந்திக்கும் போது தான் புரியும். இதை வந்து நம்ம அதாவது வந்து வாழ வைக்கிறதுக்கான வேலையை நம்ம செய்யலை. அது அன்றைக்கி வந்தது, அது உடலில் ஆற்றல் இருக்கிற வரைக்கும் அது உழைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு எந்த வகையான ஊதியமும் நம்ம கொடுக்கல. இப்போ உடம்பு சரியில்லைன்னா போய் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு உடம்பை சரி பண்ணிடுறோம் இல்லையா? அப்போ உயிர் சரியாகலை. உயிருக்கு வந்து நிலைகள் இப்போ சரியில்லை. அப்போ உயிரை எப்படி நீ சரி பண்ணுவ? உயிருக்கு என்ன கொடுக்கணும்? உயிரை ஆற்றலை எப்படி நீ தக்க வச்சுக்கணும்? அதுதான் ஜீவகாந்த அலை. அது அப்போ அந்த உயிரை எப்படி தக்க வச்சுக்கணும்? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னார் வள்ளுவர். உயிருக்கு ஒரு ஊதியத்தை கொடுக்கணும்ல, அதுதானே உன்னை நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அதுதானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை இருக்குதா இல்லையான்னு கூட கண்டுக்க மாட்டேன்றீங்க. மூக்கில் மூச்சு போதா வருதான்னு கூட தெரியாது. காலைல எழுந்தமா துட்டு சம்பாரிச்சு துட்டை பாரு, முதல்ல வேலையை பாரு, கான்ட்ராக்டை பாரு, இதை பாரு, அதை பாருன்னு ஓடுறமே தவிர மூச்சு நம்மளுக்கு போய் வந்துக்கிட்டு இருக்குதா, அது சரியாக போதா, சரியாக வருதா, எந்த பக்கம் போகுது, எந்த பக்கம் வருது, எவ்வளோ ஓடுது, என்ன இதே பார்க்கல இல்லை. அப்போ அதுதானே உயிர். அந்த உயிர் நீ கண்டுக்கவே இல்லை. அது வந்ததுலேருந்து அது வேலையை செய்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு நாள் இப்போ போதுண்டாப்பா, இந்த உடம்புலேயே எவ்வளோ காலம் இருக்குது, வேற ஒரு புது உடம்பு. பாம்பு சட்டையை உரிச்சிட்டு வெளில போயிடுது இல்லை, அடுத்த சட்டைக்கு போகுது. அது மாதிரி இந்த உடலை தூக்கி போட்டு அடுத்து ஜீவன் வந்து அடுத்த உடலை எடுக்க அது போயிடுது. அப்போது அதை சரியாக இந்த உடல் சரி பண்ணிட்டா, அதுக்கு தான் வந்து வாய் கோபுர வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுராச ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னான். அப்போ இந்த உடம்பை கோயில் மாதிரி வச்சுக்கிட்டா அது ஏன் வெளியே போகுது? அப்போ உடலை கோயில் மாதிரி வச்சுக்கணும். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இப்போ ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த உடலை கோயிலாக வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உடலுக்குள்ளே இருக்கிற இறைவன் எப்போவும் உன்னோடவே இருப்பார் அப்படின்ற இதை தான் நமக்கு ஞானிகள் பல வகையில் நமக்கு செய்து காட்டினாங்க. வள்ளல் பிரான் உடலோட ஜோதியாக ஐக்கியமானார்.
பட்டினத்தார் அப்படியே, திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மகான்கள் எல்லாருமே உடலோடு அப்படியே ஐக்கியமானாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர். உடல் வளர்த்தா அப்போ உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை அனும் ஓம்புகின்றேன் என்று. அப்போ என்ன அர்த்தம், உடம்பை ஓம்பனாதான் உயிர் ஓம்பப்படும். உயிரை ஓம்பும் போது தான் உடலும் உயிரும் ரெண்டும் சேர்ந்து தான் இறைவனடி போயிடுச்சுன்னா அதுதான் முக்தி பேர், வீடு பேர். அது உடல், அதாவது ரெண்டு விஷயமா, உயிர் உடல், இந்த ரெண்டுத்தையும் ஈவனாக சமமான நிலையில் எடுத்துகிட்டு போகிறவன் நேரடியாக முக்தி. உடலை விட்டுருவான் சில பேர், உயிரை மட்டும் பிடிச்சி. இப்போ நம்ம உடலை கண்டுக்கிறது இல்லை, உயிரை மட்டும் பிடிச்சி நம்ம இது அப்படி தான், நம்ம உயிரை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறோம். ரைட்டு, உயிர், அதாவது இதுக்கு என்னன்னா ஒரு விளக்கம், உடல் சரியாக இருந்தால் உயிர் சரியாக இருக்கும், உயிர் சரியாக இருந்தால் உடல் சரியாக இருக்கும். இப்போது நிறைய உழைச்சி வேலை செய்கிறீங்க, நிறைய உழைப்பு, ரொம்ப டயர்டாயிடுச்சு, நேராக அப்பாடா அப்படியே சாஞ்சிருவீங்க, படுத்துருவீங்க. ஒரு 10 நிமிஷம் உடல் சரியாயிடும். ஆனால் மனசுக்கு ஒரு சங்கடம், வீட்டுக்கு வந்தீங்க, சாப்பிட்டீங்க, அப்புறம் சாப்பிட்டீங்க, ஒரு சங்கடம் திடீர்னு மனசில் டக்குன்னு வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகும், உடல் உற்சாகமாகிடுச்சு, படுத்த உடனே எழுந்துட்டீங்க, மனசுக்கு ஒரு சங்கடம் வந்த உடனே உயிர் அதில் மாட்டிக்கிச்சு. உயிர் மாட்டிக்கினேன்னா மீண்டும் படுத்துடுறீங்க, மீண்டும் படுத்துருவீங்க, ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கவே முடியாது. உயிருக்கு அந்த சங்கடம் வந்துருச்சுன்னு சொன்னால் உடல் வேலை செய்யாது, உடல் களைப்படைஞ்சிடும். இது ஒரு சூட்சமான விஷயம். என்னன்னா, அதுதான் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்க. அகத்தில் உனக்குள்ளே என்ன நடந்ததுன்றது மூஞ்சியை பார்த்தா சொல். ஏன்னா உடல் அதுக்கு மாட்டிக்கும், உடலுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அது அதோட பெரிய அது உயிர் அனுபவிக்கக்கூட வலி இந்த உடலில் பிரதிபலிக்கும். அனுபவிக்கிறது எதுன்னா உயிர் தான். அந்த வேதனையை அனுபவிக்கக்கூடிய இந்த உயிர் அவ்வளோ வேதனை அனுபவிக்கும் போது அதோட பிரதிபலிப்பு இந்த உடலில் தெரியும். அதனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னாங்க. அப்போது உடல் உற்சாகமாக இருந்தாலும் கூட அகத்தில் உற்சாகம் இல்லைன்னா உடல் வேலை செய்யாது, படுத்துருவோம், அப்படியே படுத்துருவோம், வேலை செய்ய மாட்டோம். அப்போ என்ன ஆகும்னா, என்ன சொல்கிறாங்கன்னா ஞானிகள், ரெண்டுத்தையும் ஒன்றா இயக்குங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா இயக்கினீங்கன்னா சமமாக போய்கிட்டே இருக்கும். இருவினை மாடுகளை ஏக விடு கோனே. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா நீ ஏக விடு, அதில் ரெண்டுத்தையும் ஒன்றா பயணம் பண்ணு. பயணம் பண்ணும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த மூச்சுன்ற இடகலை பிங்களையே ஒன்றா ஏக விடணும். இது அப்படின்றாங்க. அந்த இருவினை மாடுகின்றது உடலும் உயிரும். இதுக்கும் அந்த பாடல் பொருந்தும். உடலும் உயிரும், இது இருவினை மாடுகள். இது ரெண்டும் சமமாக போகும்போது எந்த பாதிப்பும் இருக்காது. இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு வரும்போது பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி தான் அந்த மூச்சும்.